அதாவது ஏற்கனவே இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்ம ஸ்டீல் பிளான்ட்ல ஒரு குறிப்பிட்ட நிலம் கையகப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம். அங்கேயே அது மட்டும் இல்ல, இந்த ராணுவத்திற்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கு அங்கேயும் நிலம் கையகப்படுத்துவதற்கு இரண்டுக்கு சேர்ந்து நாங்கள் முயற்சி செஞ்சோம். மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பிச்சோம். சுமார் 1500 ஏக்கர் இந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு உள்ள இருக்கின்ற நிலம் காலியாக இருக்கின்றது, பயன்படுத்தாமல் இருக்கின்றது. அந்த நிலத்தை இந்த 2 திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் மூலமாக எழுதப்பட்டது. மத்திய அரசு ஒத்துக்கொண்டது. ஏற்கனவே அவர்கள் அந்த கைட்லைன் படி தான் பணம் கட்டி தான் பணம் செலுத்தி தான் அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு தேவை நிலத்தை கையகப்படுத்தினாங்க. அப்பொழுது மத்திய அரசு குறிப்பிட்டாங்க, நீங்க கைட்லைன் படி நீங்க அந்த 1500 ஏக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தப்பட்டால் இதை தமிழ்நாடு அரசுக்கு மாற்றி வழங்கும் சொன்னாங்க. ஆனா இந்த அரசு கிடப்பில் போட்டு இப்போ அங்க அந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் எதை கொண்டாந்தமோ அதையெல்லாம் இவர்கள் கடைபிடிப்பதே கிடையாது, தொடர்வது கிடையாது. விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அதுதான் நாங்கள் ஸ்டீல் பிளான்ட்லேயே ஏற்கனவே 500 ஏக்கர் இடத்தை எடுப்பதற்கு அதிமுக ஆட்சிக்கு முயற்சி செஞ்சது. மத்திய அரசு இசைவு கொடுத்தது, அந்த ஸ்டீல் பிளான்ட்லாம் நாங்கள் கொடுக்கணும். ஆனால் இவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அதனால் விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு